கோவையில் நகை பட்டறையில் 1 கிலோ தங்க நகைகள் மற்றும் தங்க கட்டிகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் 24 மணி நேரத்திற்குள் கொள்ளையனை போலீசார் கைது செய்த நிலையில் இது தொடர்பாக கோவை மாநகர காவல் துணை ஆணையர் கார்த்திகேயன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்ப்போம். நேற்று 7/12/2025 அன்னைக்கு நவநீத கிருஷ்ணன் என்பவர் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அவர் கோவை கோயம்புத்தூர் வடவழியை சேர்ந்தவர். சாமி ஐயர் வீதியை சேர்ந்த இதில் நகைப்பற்ற வச்சிருக்காரு. அவருக்கு காலையில் 8 மணிக்கு சரவணன்றவர் பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு ஃபோன் பண்ணியிருக்காரு. அவரோட வீடுலாம் லாக் பண்ணியிருக்கு, முன்னாடி லாக் பண்ணியிருக்கு, உங்கள் கடை உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவருக்கு ஃபோனில் தகவல் சொன்னது அடிப்படையில் அவர் பார்த்துருக்காரு. அவரோட நகைப்பற்ற கடை கதவை உடஞ்சி உள்ளுக்குள்ளே இருந்த நகைகள் சுமார் 1 கிலோ 15 கிராம் காணாமல் போயிருக்குன்னு சொல்லி நம்மள்ட்ட ஸ்டேஷனில் B3 ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கொடுத்த உடனே நாங்கள் விசாரணையை ஆரம்பித்து கமிஷனர் அவர்களோட உத்தரவு அடிப்படையில் உப்படம் ஏசி அவர்களோட தலைமையில் B3 லாண்ட் ஆர்டர் இன்ஸ்பெக்டர் மற்றும் ஒரு B3 ஐவிங் இன்ஸ்பெக்டர் பாஸ்கர் இவங்க தலைமையிலையும் மற்ற சில இன்ஸ்பெக்டரையும் நம்ம ஹெல்ப்புக்கு எடுத்துக்கிட்டு தனிப்படை அமைச்சு இதை புலனாய்வு செய்ய ஆரம்பித்தோம். முதல்ல நம்ம அந்த சிசிடிவி அடிப்படையில் பார்க்கும்போது நல்ல குழு கிடைச்சது. அவரோட உருவம் நல்ல தெளிவாக தெரிஞ்சதுனால அதுக்கப்புறம் மற்ற சோர்ஸுகள் அடிப்படையில் யார் என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சு அது ஏற்கனவே அவர் பேர் முருகன் சொல்லிட்டு அவர் ஏற்கனவே ஆர்எஸ்புரம் இதில் இதே மாதிரி ஒரு நகை கடையை உடைச்சி ஒரு 1/2 கிலோ தங்க நகை திருடின வழக்கில் ஏற்கனவே தண்டனை அனுபவித்து வெளியே வந்தவர். அவர் இன்னொரு குற்றவாளி சின்னதுரன் சொல்லி அவர் தூத்துக்குடி காவல் நிலையத்தில் ஒரு 3 வழக்குகள் இருக்கு அவருக்கு. ஸோ இந்த மாதிரி 2 பேருமே ஏற்கனவே வழக்குகள் இருக்கக்கூடிய குற்றவாளிகள். இவங்களோட அடையாளம் நம்ம சிசிடிவி மூலம் நமக்கு தெரிஞ்சதன் அடிப்படையில் அவங்க இருக்கிற வீடு நம்ம போய் இது பண்ணி அவங்கள பிடிச்சதில் இந்த நகையெல்லாம் நம்ம ரெக்கவரி பண்ணிட்டோம். இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சுன்னா சுமார் ஒரு 2:30 மணிக்கு அவங்க அந்த வழியாக போயிட்டு இருக்கும்போது அந்த நகைக்கடை இருக்கிறது 4 வீடுகள் இருக்கக்கூடியது. அதில் 2 பேர் குடித்தனம் இருக்காங்க, 2 நகைப்பற்ற கடை இருக்குது. மொதல் கடையை அட்டன் பண்ணுறாங்க. அது கிரில் ரோடு இருக்கிறதுனால அவங்களால அதை உடைக்க முடியல. அடுத்து இருக்கிற வீடெல்லாம் முன்னாடி கதவை லாக் பண்ணிட்டு வெளியே நம்மளை பிடிச்சிடக்கூடாதுக்காக அவங்க லாக் பண்ணிவிட்டு இந்த 4வது கடையாக இந்த கடை இருந்திருக்கு. இந்த கடையை உடைச்சி உள்ளே போய் எடுத்திருக்காங்க. அங்கே அந்த கடையிலையும் சிசிடிவி ஃபுட்டேஜ் தெளிவாக இருந்திருக்கு நம்மளுக்கு. அது அடிப்படையில் யார் என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சி இதை ரெக்கவரி பண்ணியிருக்கோம். சுமார் 1 கிலோ 15 கிராம் நகையை கம்ப்ளீட்டாக நம்ம ரெக்கவரி பண்ணிட்டோம். இதுக்கு முக்கியமாக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணது சிசிடிவியோட ஏற்கனவே குற்றவாளிகளை பற்றி நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் இருந்ததுனாலையும் இந்த கேஸை ஈஸியாக டிடெக்ட் பண்ண முடியுது. 2வது குற்றவாளி சின்னதுரைன்னு சொல்லிட்டு தூத்துக்குடி மாவட்டம். அவர் வயசு 32 அவருக்கு ஏற்கனவே தூத்துக்குடியில் 3 கேஸ் இருக்குது. ஆடு திருடின வழக்கு, கஞ்சா வழக்கு. முருகன் கோவை கணுவாயை சேர்ந்தவர். அவர் இவருக்கு ஆர்எஸ்புரம் இதில் இவருக்கு வயசு 45. ஆர்எஸ்புரம் இதில் ஏற்கனவே 2017 ஒரு 1/2 கிலோ இதே மாதிரி நகை கடையை உடைச்சி ஒரு 1/2 கிலோ தங்க கண்டுபிடிச்ச வழக்கு. அதுலேயும் நம்ம கண்டுபிடிச்சி அவர் அரெஸ்ட் பண்ணி ஒரு 7 மாதம் உள்ள வந்திருக்காரு. ஸோ அவர் ஏற்கனவே ஒரு குற்றவாளி. ஒரே இடத்துல தானே 2 பேருமே அவங்க வீட்டில் தான் வச்சு நம்ம அரெஸ்ட் பண்ணோம். வீடு கணுவாயில் ஒரு வீடு இருந்தது. மயில்கல் 2 பேர் தான் சிசிடிவி எல்லாம் உறவினர்கள். ஏற்கனவே பழக்கம் இருந்திருக்காங்க. இது கடையில் இருந்த சிசிடிவி ப்ளஸ் ரோட்ல இருந்த சிசிடிவி ஒரு 10-15 சிசிடிவி வாங்கிட்டு எவ்வளோ நேரத்தில் வெரைட்டிகள் இது மாதிரி அடிக்கடிக்க தங்க நகைகள் பட்டங்களை கொள்ளை சொல்லிட்டு அவங்க வேலை செய்கிறவங்களே எடுத்துகிட்டு போகிற சம்பவம் இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நம்ம எந்த மாதிரி அறிவு கொடுக்கணும்? இவ்வளவு விலை அதிகமான நகைகளை அவங்க மரப்பெட்டியை தான் வச்சுருக்காங்க. அப்படின்றது அதுதான் நம்ம என்ன அறிவுரை சொல்லியிருக்கோம்னா கிரில் கேட் போட்டு நம்ம கடையை சேஃப்டியாக லாக் பண்ண சொல்லியிருக்கோம். ஏற்கனவே ஒரு மொதல் கடையை அட்டன் பண்ணியிருக்கோம். அது கிரில் கேட் இருந்ததுனால அவங்களால உடைக்க முடியல. அடுத்து சிசிடிவியே கம்பல்சரியாக வைக்க சொல்லியிருக்கோம். இப்போ மோஷன் சிசிடிவி வச்சு சொல்லியிருக்கோம். ஏன்னா ஒரு நடமாட்டம் தான் அவர் செல்லுக்கு அலர்ட் போயிடுச்சுன்னா இமீடியட்டாக அவங்க போலீஸை கான்டாக்ட் பண்ணாங்கன்னா நம்ம உடனடியாக இது பண்ணோம். இது ஏற்கனவே நம்ம எல்லா நகைக்கடை ஓனருக்கும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த சில வேலையாட்கள் நகையை கொடுக்குறது அவங்க எடுத்துகிட்டு போகிற சில வழக்குகள்லாம் இருக்குது. அதுக்கும் நல்ல தெரிஞ்சாலாக ஆதார் கார்டு இது போன்ற அடிப்படையில் வைக்கிற மாதிரி நம்ம சொல்லி இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா
செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட். இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.